வர்ற வழியில் சால்வன் குறுக்க வந்தான். 4 நெருப்பம்பு விட்டு அவனை லாக் பண்ணிவிட்டு புறப்பட்ட நேரம் அஸ்தினாபுரம் வந்தார். விசித்திரவங்கிட்ட தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது பெரிய பொண்ணு அம்ப சொல்லிச்சு, ஐயா நான் சால்வ நாட்டு இளவரசனை லவ் பண்ணுறேன். முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே, எங்கே சொல்ல விட்டீங்க? வந்தீங்க, ஒரு அம்பெடுத்து விட்டீங்க, எல்லா தலையில் இருக்கிற கீழவெல்லாம் விழுந்துச்சு. நேராக வந்து 3 பொண்ணையும் தூக்கி ஒரே வேகத்தில் தூக்குனீங்க, இங்கே கொண்டாந்துட்டீங்க. எங்கே பேச விட்டீங்க? சரி நீ போ. பொண்ணு அங்கே போச்சு சால்வங்கிட்ட. ராஜா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னா, நான் உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனால் அடுத்தவன் கடத்திட்டு போன பொருளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ அவனுக்கு தான் சொந்தம்னா. கெஞ்சி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. நேராக புறப்பட்டான். விசித்திரவங்கிட்ட வந்தான், என்னையும் நீ கல்யாணம் பண்ணிக்கானா, இன்னொருத்த லவ் பண்ண பொண்ணா கட்டிக்க மாட்டேன்ட்டான். திரும்பி பார்த்தா பீஷ்மன்னார், நீயாவது பண்ணிக்க அப்படின்னா. நான் வந்து இல்லற சுகம் பதவி சுகம் தந்தவன் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணா. நேராக பீஷ்மருடைய குருநாதர் பரசுராமகிட்ட போனான். அம்பை அங்கே போய் உன் சிஷியன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா. பரசுராமனு பீஷ்மர் வர சொன்னார். என்னப்பா பிரச்சனைனா? ஆமாங்க ஐயா, நான் பதவி சுகம் இல்லை சுகம் தோன்றதை கல்யாணம் பண்ண முடியாதுண்ணா. அப்போ நீ என் கூட சண்டை போட வேண்டியம்னா, உங்கள் விருப்பம் அதுன்னா அப்போ நான் என்ன சொல்ல முடியும் ஆரம்பிச்சுக்கணும். 2 பேரும் அம்பை மாறி விட்டானுங்க. கடைசி அம்பை பீஷ்மர் எடுத்தான். ஆகாயத்திலிருந்து குரல், குருநாதரை தோற்கடித்த பாவம் உனக்கு வேண்டாம். உடனே பணிவானா, நேராக வாத்தியார்கிட்ட போனான், காலை தொட்டு கும்பிட்டான். பீஷ்மா, உன்னை போல சிஷ்யன் உலகத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு வாழ்த்தினான். திரும்பி பார்த்தாரு, அம்பை நின்று இருந்துச்சு. அம்மா மன்னிச்சுக்கம்மா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாரு. அந்த பொண்ணு நேராக போய் முருக பெருமானை வேண்டுச்சு. ஒரு மாலை கிடச்சிது. அந்த மாலையை தூக்கிட்டு ஊர் ஊராக போய் இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுக்கிறீங்களோ அவங்க பீஷ்மரை வெல்லலாம்னு சொன்னாங்க. பீஷ்மர் பேரை கேட்டோன்னே ஒருத்தனும் கிட்ட வரல, ஓடி போயிட்டாங்க. நேராக போனால் பாஞ்சால நாட்டில் அந்த கோட்டை வாசலில் அந்த மாலையை மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ண பொண்ணு ஒரு 2-3 வருஷம் கழித்து பாஞ்சால நாட்டு துருபதனுக்கு மகளாக பிறக்கிறான். அந்த பொண்ணுக்கு சிகண்டினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7-8 வருஷம் ஆனோடனே அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகம் வந்து நேராக போய் அந்த காஞ்சி போன மாலை கோட்டை வயல் தொங்கிட்டு இருந்தில்ல, அதை எடுத்து கழுத்து கொடுக்குறான். ஐயோ, பழையபடி 50 பிறந்துட்டான்னு ஆன்மா விட்டு துருபதன் துரத்திடுறான். நேராக போனால் கந்தர்வுக்கு பணிபட பண்ணி சிகண்டினின்னு இருந்தவன் சிகண்டி அப்படிங்கிற ஒரு வழியும் எடுக்கிறான். இவள் தான் பீஷ்மரை கொல்வதற்கு மகாபாரதத்தில் கடைசியில் காத்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ அங்கே விசித்திர வீரியன் அம்பிகை அம்பாரியோட கொடுத்து நடத்தினா. குழந்தைக்கு எதுவும் பிறக்கலை. ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறான். வம்சவர்த்தி வேணுமோ சத்தியம் வேணுமுன்னா, பீஷ்மா நீயாவது உதவி பண்ணானா? இல்லைம்மா, நான் கடவுளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், நான் எதுவும் பண்ண முடியாதுண்ணா. இந்த சத்தியவதி படகத்துறையில் கன்னி பொண்ணாக இருந்தப்போ பராசுர முனிவரன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் வியாசர். அந்த குழந்தையை கூப்பிட்டு, மகனே வம்சவதிக்கு உதவி பண்ணானா, கண்டிப்பாக உங்கள் வேண்டுகோள் நிறைவேற்றலாமா, ஆனால் என் உடம்பு மேலே என் தேகத்து மேலே இந்த பொண்ணுகளுக்கு ஆசை வந்துடக்கூடாது, அதனால் அருவருப்பான தோற்றத்தோடையும் துர்நாற்றத்தோடையும் போவேன்னு போனான். அம்பி என்னமுன்னா கண்ணை முடிட்டான். அம்பாள் என்னமுன்னா பயந்து நடுங்கிட்டான். இவளுக்கு கண்ணு தெரியாத குழந்தை பிறக்கும், அவளுக்கு வெளியில் போன தோளோட குழந்தை பிறக்கும்னு வியாசர் சொன்னார். ஐயோ, ஆரோக்கியமான குழந்தை வேணுமே அப்படின்னா. 3வது அனுப்பும்போது இந்த 2 பொண்ணுக்கு என்ன பண்ணிச்சு, ஒரு பனிப்பெண்ணை செட்டப் பண்ணி உள்ளே தள்ளி விட்டாங்க. அந்த பனிப்பெண்ணுக்கும் வியாசருக்கும் பிறந்தவன் தான் விதுரன். அம்பிகைக்கு பிறந்தவன் பார்வையிலா திருதராசன், அம்பாலைக்கு பிறந்தவன் பாண்டு, விதுரன் வந்து பனிப்பெண்ணுக்கு பிறந்தவன். பசங்க பெருசாகிறாங்க. பட்டாபிஷேகம் சொன்னோம்ல, பார்வை இல்லாத திருதராஷ்டிரன் ராஜாவாக முடியாது அப்படின்னு நீதிமான் விதுரன் சொல்கிறான். இந்த திருதராஷ்டிரனுக்கு காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. காந்தாரி என்ன பண்ணுறான், கணவனால் பார்க்க முடியாத உலகத்தை தானும் பார்க்க மாட்டேன் என்று முடிவு பண்ணி கண்ணை கட்டிக்கிறான். அந்த காந்தியோட அண்ணன் சகுனி அவனும் ஹஸ்தினாபுரம் அங்கே வர்றான். இங்கே குந்திங்கிற பொண்ணுக்கு பாந்து கல்யாணம் கொடுக்குறாங்க. குந்தி போஜன் மகன். கொஞ்ச நாள் கழித்து மாத்திரைங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் கொடுக்குறாங்க. இந்த குந்திக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. குந்தி போஜன் மகளாக குந்தி இருந்தப்போ முன்போகத்துக்கு பேர் போங்கின துர்வாச முனிவர் நாட்டுக்கு வராரு. அம்மா அவர் சாபம் கொடுத்துருவாரம்மா அப்படின்னு குந்தி போஜன் பயப்பட்டான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, சாமியாரை நான் பார்த்துக்கிறேன்னு வந்து பூஜை புனஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணி துணிமணி துவஞ்சி கொடுத்து பால் பழம் கொடுத்து விசிறியெல்லாம் வீசி மரியாதை பண்ணுறான். புறப்பட்டு போகும்போது
துருவா சொன்னார், அம்மா உன் எதிர்காலத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உனக்கு ஏதாவது சிக்கல் வந்துன்னா நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீ சொல்லி எந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறையோ அந்த தெய்வத்தை மூலமாக உனக்கு குழந்தை பிறக்குனார். போயிட்டார். மறுநாள் சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கு. குந்தி என்ன பண்ணால் அப்படியே பார்த்தா தகன்னு இந்த லைட்டு மாதிரி மஞ்சளாக மின்னிட்டு இருந்து சூரிய பகவானே எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறியா அப்படின்னா. தடான்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நிற்கிறான். நீ யாருப்பா? நான் தான் சூரிய பகவான். இங்கே எதுக்கு வந்தேன்? இப்போ நீ தானே கூப்பிட்டேன். ஐயோ தமாஷு கூப்பிட்டேன். வரத்துலலாம் தமாஷ் பண்ண முடியாது. இந்தா குழந்தைன்னு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு கன்னி பொண்ணு குழந்தைய கையில் வச்சுருந்தான். ஊர் உலகம் கேவலமாக பேசுமே, வேறு வழி இல்லாமல் அதை ஒரு துணியில் சுற்றி கூடையில் வச்சு ஆற்றுல விட்டுறான். இந்த கங்கை ஆற்றுல போன இந்த குழந்தை திருதராஷ்டிரனுடைய தேர் ஓட்டி அதில் குடிச்சிருக்கான். அவங்ககிட்ட போய் அகப்படுது. அவங்ககிட்ட வளர்ந்து கர்ணன் ஆகுது. அது அடுத்த கதை. இங்கே பாண்டு சிம்மாசத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். திருதராஷ்டிர டம்மியாக இருக்கிறான். மச்சானுக்கு எதாவது பண்ணுமில்ல. சகுனி பார்த்தான். என்னையா பாண்டு சும்மா சோஃபாவை தேய்ச்சிட்டு இருக்கிற, கிளம்பு அசுமேத யாகம் போ, திக்விஜயம் போ, நிறைய நாடு பிடிச்சிட்டு வா அப்படின்னா. உடனே பாண்டு கிளம்பி போனால் இந்த கேப்பில் தான் திருதராஷ்டிரனை சிம்மாசனத்தை உட்கார வச்சு கிரீடத்தை வச்சிடறான் சகுனி. பாண்டு போனான். அவன் ஏற்கனவே நோஞ்சா நாள். எதிர் ராஜாக்கள் அடித்து கொண்டுட்டு போகிறாங்க, செத்துட்டு போகிறான்னு நினச்சா அவன் ஏகப்பட்ட நாடை பிடிச்சிட்டு வந்துட்டான். அடாடாடாடா நீ இவ்வளோ பெரிய ஆளாப்பா, நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப களைச்சி போயிருப்ப, நீ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு 2 சம்சாதி கூட்டிகிட்டு போய் ஓய்வு எடுத்துட்டு வா அப்படின்னு ஹில் ஸ்டேஷன் அனுப்புகிறான். புறப்பட்டு இவன் ஹில் ஸ்டேஷன் மலைவாச ஸ்தலத்துக்கு இவன் போகிறான். அங்கே ஒரு நாள் சாயங்காலம் காஃபி சாப்பிட்ற நேரத்துக்கு உருன்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்க்குறான், என்னடா சத்தம், புலியாக இருக்கும் போல கண்டு என்ன பண்ணால் வில்லு அம்பை எடுத்து ரெடி பண்ணிட்டு நேராக போனான். மாளிகை சுற்றி பார்க்குறா, எங்கேயுமே கேட்கல, பூரா அடர்த்தியான காடு. அந்த உரு சத்தம் மட்டும் வருது. இந்த சத்தம் வர இடத்த நோக்கி டக்குன்னு அம்பை விட்டான். ஐயோன்னு குரல் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தா கிந்தம முனிவன் அவன் சம்சாரமும் 2 பேரும் வார் சிவனுக்காக சம்போகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்பு போய் குத்திடுது. கிந்தம முனியை சாபம் கொடுத்தான். இனிமேல் நீ எந்த பொண்ணை தொட்டினாலும் உனக்கு உடனே மரணம்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இங்கே என்னாச்சு, குந்தி அசுனாபுரத்துக்கு வாரிசு வேணுங்க உதவி பண்ணுங்கண்ணா. இந்த பாரு ஏற்கனவே கிந்த முனிவர் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான், நம்ம தொட்டா செத்து போயிடுவேண்ணா. அப்போ துர்வாச முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேம்மா பண்ணிட்டு போனான். தர்மதேவனை வேண்டி தர்மனை பெற்றெடுத்தாள், வாயு தேவனை வேண்டி வீமனை பெற்றெடுத்தாள், தேவேந்திரனை வேண்டி அர்ஜுனை பெற்றெடுத்தாள். 3 பிள்ளைய பிறந்தோடனே மாத்திரை கேட்டான், என்னக்கா நீ குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னேன், இப்போ உனக்கு 3 குழந்தை பிறந்திருக்குதுண்ணா. அது ஒன்றும் இல்லை, நான் துர்வாச முனிவர் கொடுத்த வார்த்தை வச்சு நான் குழந்தை பார்த்துட்டேன். அப்போ அந்த வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்தான். அந்த வார்த்தை வைத்து மாத்திரை 2 குழந்தைகள் பெற்றால், நகுலன் சகாதேவன் 2 குழந்தைக்கு பிறந்துச்சு. இப்போ அங்கே திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் துரியோதனன் துச்சாதன் உள்பட 100 குழந்தைக்கு பிறக்குது. 100 குழந்தைங்க திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் பிறக்குது. இங்கே வனத்தில் பசங்கள்லாம் வளர்ந்துட்டு வராங்க. அன்றைக்கி அர்ஜுனனுக்கு பிறந்த நாள், ஒரு 10-12 வயசு இருக்கும், அவனுக்கு பிறந்த நாள் நடக்குது. அந்த ரிஷிகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் விருந்து கொடுக்கறதுக்காக குந்தி சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கிறான். இந்த குந்திங்கிற அப்படின்னா கொஞ்சம் பாரியான உடம்பு, யாருக்குமே ஆசை வராது. ஆனால் மாத்திரை பேரழகி, எப்பேற்பட்ட மனுஷன் பார்த்தாலும் ஆசை வரும், அந்த மாதிரி பொண்ணு. இந்த குந்திய மாத்திரையும் இந்த பாண்டு இதுவரை தொடவே இல்லை. இது வசந்த காலம். வேட்டைக்கு புறப்பட்ட என்ன பண்ணா, அப்படியே குந்தி எட்டி பார்த்துட்டு மாத்திரை பார்த்து கண்ணடிச்சான், வா அப்படின்னா. வாடி அப்படி எடுத்து தேரில் போட்டு நேராக புறப்பட்டு காட்டுக்கு போனாங்க. வசந்த காலம் எப்படி இருக்கும், மேகங்கள் மத்தளம் கொட்டும், செடி கொடியெல்லாம் பூத்து குலுங்கும், மயில் ஆடு குயில் கூவும். இந்த மாதிரி மந்தகாசமான சூழ்நிலையில் முதல் தடவையாக பாண்டு மாத்திரையோடு கூடினான். ஒரு மந்தகாசமான சூழ்நிலையில் மயங்கி படுத்துட்டு இருந்தவன், அஸ்தினாபுரத்தினுடைய உண்மையான வாரிசை நான் தான் பெறப்போகிறேன் அப்படி நினச்சிட்டு அப்படியே போதையிலேருந்து முடிச்சு பார்த்தா பாண்டு செத்து கிடந்தான். பயங்கர அதிர்ச்சி. செய்தி கேட்டுச்சு. குந்தி வந்தான். கண்கொத்தி பாம்பு மாதிரி நான் காவலந்தனே, அநியாயமாக பண்ணிட்டே அடி திட்டுனான். யோசனை பண்ணா மாத்திரி, இனிமேல் நாம் எப்படி வாழ்ந்தாலும் பிறக்கப்பா கொஞ்சம் திருட்டு பிள்ளைன்னு சொல்ல போகிறான், நம்ம திடீர்னு சொல்ல போகிறான். இனிமேல் இந்த மண்ணில் வாழ்ந்து பிரயோஜனம் பண்ணி பாண்டு உடம்பு எரிக்கும் போது தான் அது குந்தி செத்து போகலான்னு முடிவு பண்ணுறான். அதுக்கு முன்னாடி குந்தி பார்த்தா, அக்கா உன்னை மாதிரி எனக்கெல்லாம் பறந்த மனசு கிடையாது. உன் குழந்தைகளை என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியாது, ஆனால் என் குழந்தைகளை நீ உன் குழந்தையாக பார்த்துக்குவேன்.
அந்த இந்த குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டு இப்போ உடன்கட்டை ஏறி செத்து போகிறான். 5 குழந்தைய கூட்டிகிட்டு இப்போ குந்தி அஸ்தினாபுரம் வர்றான். இந்த அஸ்தினாபுரத்தில் பீஷ்மரும் விதர் 2 பேரும் தான் இந்த 5 பேரையும் குந்தி அரவணைச்சிக்கிறாங்க. திருதராஷ்டிரன் துரியோதன் சகுனி 3 பேருக்கு ஏன்டா அங்கே வந்து தொலைஞ்சாங்கன்னு கடுப்பு. குறிப்பாக துரியோதனுக்கு இந்த பீமனை பிடிக்கவே பிடிக்காது. அவனை கொல்றதுக்கு பல டெக்னிக்கெல்லாம் கையாடுறான். ஒரு நாள் பாயசத்தில் வந்து விஷக்கலை கொடுக்குறான், இன்னொரு நாள் நல்ல பாம்புட்டு கடிக்க வைக்கிறான், 3வது சந்தர்ப்பத்தில் ஆற்றுல நிறையா சூளத்தை குத்தி வச்சு இந்த பீமனத்துக்கு போடுறான். இதெல்லாம் அந்த பையன் தப்பிச்சுக்கிறான். இந்த குழந்தைகளுக்கு பீஷ்மரும் கிருபரும் வேதம் கல்வியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு நாள் நந்தவனத்தில் இந்த பசங்கள்லாம் ஒரு பந்து வச்சு விளையாட்டுருக்குறாங்க. தர்மம் வீசின பந்து போய் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருது. கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து என்ன பண்ணுறான், ஐயோ பந்து விழுந்துச்சா உதறனா இந்த கையில் மோதிரம் விழுந்துச்சு.